முதலாவது கேள்வி, அஸ்ஸலாமு அலைக்கும். அவசரம். கடந்த ஒரு மாதமாக மிகவும் சிக்கலான சூழ்நிலையில் எனது நண்பர் உள்ளார். தயவு செய்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான பதில் தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி தருவானாக கேட்டு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வினா, எனது நண்பர் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் செய்து கொண்டு இருந்தார். கேட்டரிங்னு சொன்னால் அந்த சமையல் செய்து கொடுப்பது, கல்யாண காட்சி அது மாதிரி சர்வீஸ் செய்து கொண்டு இருந்தார். ஆனால் வரதட்சணை, சீர்வரிசை, ஆடம்பரம், ஆடல் பாடல் சடங்குகள் நடைபெறும் முஸ்லீம் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர் திருமணம், காது குத்துதல், விளக்கு ஏற்றுதல், பிரமத துதிபாடுதல் போன்ற மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்களை உள்ளடக்கிய விழாக்களுக்கு அங்கு சென்று கேட்டரிங் செய்வது மார்க்கத்திற்கு முரணானது, இது ஹராமான வருமானம் என்று ஒரு ஆலிம் கூறியதால் தற்காலிகமாக அந்த தொழிலை நிறுத்தி வைத்துள்ளார். விழாக்கள் நடைபெறும் இடத்திற்கு செல்லாமல் அவர் இருக்கும் இடத்திலிருந்து உணவு சமைத்து அனுப்புவது சரிப்படாது. அங்கு சென்று தான் சமைத்து தர வேண்டும். மார்க்க முரணில்லாத திருமணம், பொதுக்கூட்டம் 1% குறைவாகத்தான் வருகிறது. அதை வச்சு வாழ முடியாது, அந்த தொழிலை செய்ய முடியாதுங்கிறார். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார். எனவே மேற்கண்ட வகையில் செய்யப்படும் கேட்டரிங் இஸ்லாத்தில் கூடுமா அப்படின்னு சொல்லி ரிஸ்வான் என்கிற ஒரு சகோதரர் இதை கேட்குறார். அதாவது நம்ம சமையல் தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஒரு சமையல்காரராகவே இருக்காருன்னு வைங்க. அந்த சமையல்காரர் ஆடம்பரமான விருந்து கூட என்ன செய்வார், சமைச்சு கொடுப்பார். ஆடம்பர விருந்து மார்க்கத்தில் கூடாது என்றாலும் ஆடம்பர விருந்துக்கு அவர் சமைச்சு கொடுப்பவராக இருப்பார். அதே மாதிரி இஸ்லாம் சொல்லாத பல விழா, காது குத்துறது, பெண்கள் வயசுக்கு வர்றது, பெண் வீட்டு விருந்துன்னு பல விஷயங்கள் நிகழ்ச்சி நடத்துவாங்க. முஸ்லீம் அல்லாத மக்களும் பலதரப்பட்ட விழாக்களை நடத்துவார்கள். அதில் எங்களுக்கு ஒரு 1000 பேருக்கு நீங்கள் சாப்பாடு விநியோகம் பண்ணணும் என்று நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது ஏன்னு கேட்டால், இதில் 2 அம்சம் அடங்கி இருக்கிறது. ஒன்று, நம்ம செய்கிற அந்த தொழில் என்ன தொழில், அது ஹலாலான தொழில். சமைத்து கொடுப்பது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு தொழில், ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு தொழில். யாருக்காக அதை செய்து கொடுக்குறோம் என்று பார்க்கும் பொழுது, அவங்க செய்கிற அந்த ஃபங்க்ஷன், அந்த நிகழ்ச்சி இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. அப்போ இதை அடிப்படையாக வைத்து நம்ம செய்யலாம் என்று சொல்வதா, அதை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடாதுன்னு சொல்வதான்று 2 பார்வை இதனால் தான் வருகிறது. இதை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு ஒரு பொதுவான புரிதல் நமக்கு இருந்தால் இதில் எந்த குழப்பமும் வராது. அதாவது யாருக்காக நீங்கள் ஒன்றை செய்து கொடுக்குறீர்கள் என்பது மார்க்கத்தில் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, தேங்காய் கடை வைத்திருக்கிறீங்க. ஒருத்தர் தேங்காய் வாங்குறாரு. அந்த தேங்காய் எதுக்கு வாங்குவார், சட்னி அரைக்கிறதுக்கு வாங்குவார். ஒருத்தர் சாமிக்கு உடைக்கிறதுக்கு வாங்குவார். அவர் நான் சாமிக்கு உடைக்க போகிறேன், ஒரு தேங்காய் தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. நம்ம தேங்காய் விற்கலாமா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் தேங்காய்ங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அந்த தேங்காய் நீங்கள் விற்கிறீங்க, அதை கொண்டு சாமிக்கு உடைக்கிறது, சட்னி செய்கிறது அவங்க வாங்குகிறவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதில் நம்ம தீமைக்கு உதவி செய்தல் வராது. நமக்கு மார்க்கம் ஒரு தொழிலை அனுமதித்து இருக்கிறதா என்று மட்டும் நம்ம பார்க்க வேண்டும். அந்த அனுமதிக்கப்பட்ட தொழிலாக இருந்தால் அது யாருக்கு வேண்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி செஞ்சு கொடுத்தால் நீங்கள் தீமைக்கு உதவி செஞ்சீங்கன்னு வராது. நீங்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தா தான் உதவி செஞ்சீங்கன்னு வரும். இந்த மாதிரி காது குத்து விழா இருக்கிறது, அதுங்க எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, அப்படியா நல்ல காரியமாச்சே, நான் ஃப்ரீயாகவே செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் தீமைக்கு துணை செய்கிறீங்கன்னு அர்த்தமாயிரும். நம்ம எதற்கு உரிய அதுக்கு என்ன கட்டணமோ அதை வாங்கிக்கிட்டு அதை கொடுத்தோம் என்று சொன்னால் அது தீமைக்கு உதவி செய்தல் வருமா? நன்மைக்கு உதவி செய்தல் என்று அல்லாஹ் குர்ஆனில் 2 சொல்கிறான். குர்ஆனில் ஒத்தாவனும் அலல் பிர்ரி ஒத்தக்குவா, இறையச்சத்திற்கும் நன்மையான காரியங்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள்.
ஒலா தாவனும் அல்லல் இசுமி உதவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளாதீர்கள்னு 2 அம்சம் இருக்கிறது. இதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. தீமைக்கு உதவக்கூடாது என்று சொல்கிறதோட நன்மைக்கு உதவுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறார். இந்த நன்மைக்கு உதவுங்கள்ங்கிறதுனுடைய அர்த்தத்தை விளங்குனா தீமைக்கு உதவக்கூடாதுங்கிற அர்த்தமும் விளங்கி போயிடும். ஒருத்தர் பள்ளிவாசல் கட்ட போகிறாங்க, நீங்கள் சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு 100 மூட்டை சிமெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க, காசை வாங்கிட்டு சிமெண்ட்டை கொடுக்குறீங்க. நீங்கள் நன்மைக்கு உதவியதற்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்குமா? நீங்கள் சிமெண்ட் கொடுத்தது நிஜம், அது பள்ளிவாசலுக்கு தான் கொடுத்துருக்குறீங்க. ஆனாலும் அதை மற்றவங்களுக்கு எப்படி விற்பீங்களோ அது மாதிரி விலைக்கு நீங்கள் விற்றுருக்கிறதுனால அதில் நீங்கள் பள்ளிவாசலை கட்டுவதற்கு இவர் தான் சிமெண்ட் தந்து உதவி யாராவது சொல்லுவாங்களா? எவர்கிட்ட காசை கொடுத்தாலும் தந்துருப்பார். அப்போ நன்மைக்கு உதவுதல் என்பது இவர் எப்போ நன்மைக்கு உதவியதாக வருவார்னு கேட்டால் பள்ளிவாசல் கேட்குறாங்களா, 100 மூட்டை ஒரு 50 மூட்டைக்கு நீங்கள் காசு கொடுங்க, 50 மூட்டை நான் ஃப்ரீயாக தர்றேன்னா இவர் நன்மைக்கு உதவுறார். அல்லது எல்லாருக்கும் நான் விற்கிறது 200 ரூபாய்க்கு விற்கிறேன், நீங்கள் பள்ளிவாசல்னு கேட்குறீங்க, என்னுடைய அடக்க விலை 180 ரூபா, அந்த விலைக்கே உங்களுக்கு தர்றேன், அல்ல அதை விட கூட கொஞ்சம் குறைச்சி தர்றேன், இவர் நன்மைக்கு ஓரளவு உதவி செய்கிறார். அது என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்றுப்பிட்டாருன்னு சொன்னால் சிமெண்ட் கொடுத்த காரணத்தினால நன்மைக்கு உதவுற ஆவாரா? ஆக மாட்டார். அதே மாதிரி தான் தீமைக்கு உதவுறதா இருந்தாலும் நீங்கள் ஓசியாக கொடுத்தா தான் தீமைக்கு உதவுறீங்க. நீங்கள் நன்மைக்கு உதவுதல் என்பதற்கும் நீங்கள் இலவசமாக சலுகையாக கொடுத்தா தானே நன்மைக்கு உதவுனீங்கன்னு நல்லா எடுத்துக்கிடுவான். ரெண்டும் ஒரு வசனத்துடைய முன்பின் பகுதிகள் தானே. ஒன்று எதுக்கு செய்யணும்னு சொல்கிறான், எதுக்கு உதவக்கூடாதுன்னு 2வது சொல்கிறான். அப்போ நன்மைக்கு உதவுதல் என்பதுக்கு அர்த்தம் என்ன? நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தாலோ இல்லை சலுகையாக கொடுத்தாலோ, அதில் 100 மூட்டையில் ஒரு 10 மூட்டைக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீ எடுத்துக்கங்க, 90 மூட்டை காசு கொடுங்க என்று சொன்னாலோ அந்த 10 மூட்டை அளவுக்கு நீங்கள் நன்மைக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க என்று அதுக்கு அர்த்தம் வரும். அதே மாதிரி தான் தீமைக்கு துணை செய்தல் என்பதும் எப்போ வரும்னு கேட்டால், அந்த மாதிரி கோவில் திருவிழாவுக்கு நடத்த போகிறோம், அதுக்காக வேண்டி இந்த ஜாமானை தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த ஜாமான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்ட பொருளாக இருக்கிறது. அப்படி கேட்கும் பொழுது அப்படி கோவிலுக்காக வேணும், இந்தாங்க பாதி விலைக்கு எடுத்துக்கிறங்க, அப்போ நீ தீமைக்கு துணை செய்கிற, உன் மார்க்கப்படி தீமைன்னு தெரிகிறது, அதுக்கு நீ துணை செய்கிறாயின்னு அர்த்தம். அது இப்படி இல்லாமல் கேட்குறாங்களா, எவ்வளோ கோயிலுக்காக இருந்தாலும் பள்ளியாக எதாக இருந்தாலும் கொடுக்குற காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போக எதுக்கு வேணும் எனக்கு என்னங்க, அந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் அதை விற்பனை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் தீமைக்கெல்லாம் உதவி செய்யலை. அந்த பொருளை விற்கிறீங்க, வாங்குறவன் அவன் தீமைக்கு பயன்படுத்திக்கிறான், வாங்குறவன் அவனுடைய நன்மைக்கு பயன்படுத்திக்கிறான். அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் தீமைக்கு துணை செய்தல்ங்கிற ஒரு அம்சம் வரவே வராது. அதனால தான் என்ன செய்கிறோண்டா, முந்தி ஏற்கனவே கூட பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஒரு வாகனம் ஒரு காரு டாக்ஸி டிரைவராக இருக்கிறீங்க, சொந்தமாக டாக்ஸி வச்சுருக்கிறீங்க, அதை ஓட்டுறீங்க. அவன் எது கேட்பான், ஒரு சொந்த ஊருக்கு போகிறதும் கேட்பான், அல்லது நாகூருக்கு போகணும் பழனிக்கு போகணுன்னு கேட்பான், நாகூர் தர்காவுக்கு போகணுன்னே உங்கள்கிட்ட வண்டியை கேட்பான், பழனி கோயிலுக்கு போகணுன்னே கேட்பான், அல்லது இந்த டாஸ்மாக் பக்கத்தில் நிப்பாட்டுப்பான் அங்கே வரைக்கும் போகணுன்னு கேட்பான். நீங்கள் அந்த அவனுக்கு அந்த எந்த கிலோமீட்டருக்கு என்ன காசு நிர்ணயிச்சுக்கிறீங்களோ அதை வாங்கி கொண்டே இறக்கி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் துணை செஞ்சதாவெல்லாம் வராது. நீங்கள் நாகூர் அதை ஏப்போ என்கிட்ட சொல்கிறீங்க, நாகூருக்கு போ பழனிக்கு எதுக்கோ போ, எனக்கு தேவை கிலோமீட்டருக்கு இது இவ்வளோ வாடகை, கொண்டு போய் சேர்ப்பதற்குள்ள வாடகை, அதை கொடு அப்படின்னு வாங்கிட்டோம்னு சொன்னால் அவன் தீமைக்கு துணை செஞ்சார். சும்மாவை கொடுத்தான் தீமைக்கு துணை செய்கிறதுக்கு. அப்போ நன்மைக்கு துணை செய்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக விளங்கிக்கிறோம், காசுக்கு விற்றதையெல்லாம் நன்மைக்கு துணை செஞ்சார்கள்னு நம்ம எடுத்துக்கிற மாட்டேங்கிறோம். தீமையான காரியங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வரும்போது மாத்திரம் என்ன செய்கிறோம், அதை சரியான முறையில் நம்ம அறிந்து கொள்வது கிடையாது. அதனால் நம்ம சமையல் தொழில் செய்கிறோமா, அவன் வரதட்சணை கல்யாணமாக பண்ணுறான், வரதட்சணைக்கெல்லாம் நம்ம அதை நீ என்னமோ பண்ணிட்டு உனக்கு எவ்வளோவுக்கு பேருக்கா சோறு வேணும் அதை சொல்லு, எந்த ரேஞ்சில் உனக்கு சாப்பாடு வேணும் அதை சொல்லு என்று கேட்டு 1000 சாப்பாடு அவனுக்கு தேவை. விற்கிறவனுக்கு சமையல்காரனுக்கு என்ன வேலைன்னு கேட்டால், கேட்டரிங்காரனுடைய வேலை என்னன்னு கேட்டால், என்ன தரத்தில் எத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும் அது மட்டும்தான். மற்றதெல்லாம் அவனாக சொல்லிக்கிறாங்க, அவன் வாங்குறவன் அவனுடைய நோக்கத்தை தெரிவிக்கிறான், அது எனக்கு தேவையில்லை, நீ எதுக்கோ வாங்கிட்டு போங்க என்று உள்ள ரேட்டு தாங்கன்னு கொடுக்குறீங்க. இப்போ கடையில் ஜாமான் விற்கிறவன் அதுக்கே இது வருமே,
எத்தனையோ பொருள்களை வாங்கிட்டு போகிறாங்க, நல்லதுக்கும் பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஏராளமான பொருள்கள் இருக்கிறது. அதை வாங்கிட்டு போகிறதுனால நம்ம அவனுக்கு தீமைக்கு பயன்படுத்தணும்னு வாங்கிட்டு போவானா இல்லையா? எந்த ஒரு பொருள்களாக இருந்தாலும் தீமைக்கு பயன்படுத்த மாதிரியான பொருள்கள் இருக்கத்தானே செய்கிறது. ஒரு ஜவுளி கடையில் இருக்குது, ஒரு புடவை கேட்குறான், புடவையை கொண்டு நான் சாமிக்கு சேலையாக கொடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாங்கிட்டு போவான், ஒருத்தன் பொண்டாடிக்கு வாங்கிட்டு போவான். இதில் நீங்கள் அதுக்கு துணை செஞ்சீங்கன்னு வருமா? நீங்கள் விற்கிறது சேலைங்கிறது ஒரு ஆடை. அந்த ஆடையை நீங்கள் விற்கலாம், மார்க்கம் உங்களுக்கு அனுமதிச்சு இருக்கிறது. அப்போ மார்க்கத்தில் எது விற்பதற்கு ஹலாலாக விற்பதற்கும் அன்பளிப்பு கொடுப்பதற்கும் எதெல்லாம் ஹலாலாக இருக்கிறதோ அந்த மாதிரியான பொருள்களை விற்பது நமக்கு அனுமதி இருக்கிறது. வாங்குறவன் எதுக்கு வாங்குறாங்கிற டாபிக் நமக்கு தேவை கிடையாது. அவனே நம்மகிட்ட சொன்னாலும் சரி, அதனால் எனக்குள்ள வாடகை தான்டா, அவ்வளோதான் விஷயம். நீ எங்கே வேணாலும் இறங்கிக்க, அதுக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்க சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே காசை கழிச்சிட்டு இறக்க போகிறேன். 10 கிலோமீட்டரை தாண்டி போய் நீ இறங்கினா கூட 10 அதுக்குள்ளே காசை வாங்கிக்கிற போகிறேன். எனக்கு தேவை கிலோமீட்டர் கணக்கு தான். அப்படின்ற மாதிரியாக கொடுப்பது தீமைக்கு துணையில் வருமா? அப்படி வருதுன்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது நம்ம இந்த அன்றும் இன்றும்னு ஒரு கூட்டம் கிடக்குறாங்க. நம்ம அன்னைக்கு என்ன சொன்னோம்னு தெரியாது, இன்றைக்கி என்ன சொன்னோம்னு தெரியாது. இது எடுத்துக்கிறோங்க. பார்த்தீர்களா, இன்றைக்கி என்ன வரதட்சணை கல்யாணத்துக்கு சமைத்து கொடுக்க சொல்லிவிட்டாருமாங்க. வணங்குதா? அவங்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, சில பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இது இன்றைக்கி சொன்னது இல்லைப்பா, இது இப்போ நான் சொன்னது தான் பதில். இந்த பதில் 2014 நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆதாரத்துக்கு ஒன்று 2014 ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இதையுமே சொல்லியிருக்கிறேன். 2014 நீ எப்போன்னு வச்சுக்கிறங்க, கிட்டத்தட்ட 9 வருஷமாச்சு. 9 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நெஞ்சிருக்கிறோம் இதை பேசியிருக்கோம். அதுக்கு முந்தையும் பேசியிருக்கிறோம், பல இடங்களில் பேசியிருக்கிறோம். அந்த வீடியோவை பாடுறேன், அதுவே உங்களுக்கு எல்லாருக்கும் பதிலாக போயிடும். அதை பாருங்கள். அதை நம்முடைய சகோதரர்கள் கேட்டரிங் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பை படித்து முடிச்சுட்டு அது விஷயமா வரதட்சணை கல்யாணம், நபி வழி இல்லாத கல்யாணங்களில் போய் சப்ளை பண்ணுறாங்க. சாப்பாடு சப்ளை பண்ணுற தொழிலாக வச்சு நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதை நம்ம மார்க்கத்தில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதை தெளிவாக விளக்கவும். அதாவது சமையல் செய்யும் தொழிலை கற்றவர்கள் கல்யாணத்தில் போய் சமையல் செய்கிறாங்க. அந்த கல்யாணம் என்ன கல்யாணம்? வரதட்சணை கல்யாணமாக இருக்கும், அல்லது பிதஅத் நடக்கிற கல்யாணமாக இருக்கும். அந்த மாதிரியான கல்யாணத்தில் போய் சமையல் செஞ்சு கொடுக்கலாமா, இது செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை தனியாக வைத்துக்கொண்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விளைக்கணும். ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது. இது அந்த இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற தலைப்பில் உங்களுக்கு விவரமாக நெஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். ரமலான் மாதம் முழுசும் 1 மாத காலம் இந்த பொருளியல் சம்பந்தமாக நெஞ்சிருக்க விளக்கி இருக்கு. அதில் சொல்லப்பட்ட செய்தி தான். அதை ரிப்பீட் பண்ணி தான் ரிமைண்டர் பண்றோம். அதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை அந்த தொழில் ஹலாலா இருக்குமேயானால், அந்த தொழில் ஹலாலா இருக்குமேயானால் அதை எங்க வேண்டாலும் நீங்க என்ன செய்யலாம், செஞ்சுக்கலாம். அந்த தொழிலை யாருக்கு செஞ்சு கொடுக்குறோமோ அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி, அவனுடைய செயல் சரியில்லாம இருந்தாலும் சரி. ஹோட்டல்ல வச்சிருக்கிறீங்க, ஒரு வரதட்சணை வாங்குறவன் சோறு கேட்டா கொடுக்க கூடாதா? அவன் வரதட்சணை வாங்கினவன் சாப்பாடு தாங்கன்னு இருக்கிறான், வரதட்சணை வாங்கினாலும் நீங்க அவன் வரதட்சணை வாங்கினானா இல்லையாங்கிறது நமக்கு கிரவுண்டே கிடையாது. நமக்குள்ள கிரவுண்ட் என்ன? சாப்பாடுக்கு 25 ரூபா கொடு, 20 வாங்கிட்டு போ. நீ எவனா இருந்தா எனக்கு என்ன, ராமசாமியும் கொடுப்பேன், கந்தசாமியும் கொடுப்பேன். அந்த சாப்பாடு ஹலாலா இருக்கணும். அதுக்குதான் நம்ம ஒரு கார் வச்சிருக்கிறோம், பழனி வரைக்கும் போகணும் வாங்கங்கிறான். பழனிக்கலாம் அப்படி சொல்ல தேவையில்லை. காருங்கிற நீ பழனியா இருந்தா என்ன, நீ நாகூரா இருந்தா என்ன, நீ மக்காவுக்கு போனா என்ன, எனக்கு கிலோமீட்டர் 10 ரூபா கொடுறா, அது எனக்கு தேவையில்லைன்றோம். நம்ம என்ன செஞ்சிடறேன், அது எனக்கு தேவையில்லை. நீ பழனி மொட்டையா, நீ திருப்பதி மொட்டையா, நீ நாகூர் மொட்டையா, அதெல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லை. காரு வேணுமா, கிலோமீட்டருக்குள்ள வாடகை வா. அவன் போய் எதுக்கு போனா நமக்கு என்ன செய்யறது, அது நம்ம கவனிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால தொழில் என்கிற முறையில அதுக்குரிய கூலியை வாங்கி கொண்டு சும்மா போய் விருந்துங்கிறதா தப்பு. வரதட்சணை கல்யாணத்துல போய் சும்மா திண்டீங்கன்னா அது அங்கீகரிக்கிறேன் ஆயிரம். அவன் வரதட்சணை வாங்க, அவன் வரதட்சணை கவனிக்க வேண்டியதில்லை. சோத்தாக்கி கொடுத்து சோத்துக்கு கூலி காசத்தான வாங்கி திங்காம வந்துடணும். அந்த விருந்தை போய் தின்னக்கூடாது, கூலி வாங்கிக்கணும். வேலைக்கு தான் கூலி. இந்த வேலை என்ன செய்யலாம், யாருக்கு வேணாலும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். காவியருக்கு செஞ்சு கொடுக்கலாம், அது
அது பன்னி இறைச்சி போய் செஞ்சு கொடுத்துடக்கூடாது. ஹராமான விஷயத்தை செய்யக்கூடாது. சாராயத்தை ஊற்றி சமைச்சு கொடுத்துடக்கூடாது. நமக்கு தடை செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்து விட்டு எந்த விதமான ஒரு தொழிலையும் நீங்க செய்யலாம். அந்த தொழில் சரியா, சமையல் தொழில் சரியா, நீங்க செய்யறது என்ன, வரதட்சணை அது கேட்கவே தேவையில்லை. நீங்க சமையல்னா 100 பேருக்கு சமைக்கிறேன்னு கேட்பான். நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரன்னு கேட்கணும் தேவையில்லை. சமையலை தர சொல்லுப்பா. பொண்ணு வீட்டு அதெல்லாம் எத்தனை பேர் வைக்கணும், அதுவும் எடுக்கணும். நம்ம என்ன செய்யணும், பொண்ணு வீட்டு சமையலா இருந்தா தானே வரதட்சணை வரும், மாப்பிள்ளை வீட்டு சமையல் இருந்தா வழிமாண்டு வரும்ல. அப்படிலாம் நீங்க விசாரிக்க தேவையில்லை. நீங்க சமையல் தொழில் பண்ணீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சமைக்கணும், இல்ல நான் மாப்பிள்ளை அதெல்லாம் எத்தனை அதை சொல்றா, உனக்கு எத்தனை பேருக்கு எத்தனை சகன் அதை சொல்றா, அவ்வளவு விஷயம். நம்ம எதை பார்க்கிறோம், ஒரு சமையல் தொழிலாளி அவருடைய வரதட்சணை எதையும் நம்ம பார்க்கறது கிடையாது. எங்களுடைய வேலை, நாங்கள் உழைக்கிறோம், சோறு ஆக்குற ஒரு வேலையை நாங்கள் செய்கிறோம், அதுக்கு எங்களுக்கு கூலியை கொடு, கூலி வாங்கிக்கிறோம். எந்த ஒரு வேலையும் நம்ம என்ன செய்யலாம், அது ஒரு பேங்க் இருக்குது, வட்டி கடை தான் அது. பேங்க்ல என்ன செய்யறோம், தண்ணி நீங்க வைக்கிறீங்க, தண்ணி கேன் வைக்கிறீங்க, மினரல் வாட்டர் 2 கேன், வட்டி கடை தண்ணி தர மாட்டேங்கிற முடியுமா? நீ வட்டி கடைக்காக அந்த தண்ணியை கொடுக்குறிய, அந்த தண்ணி உள்ள வியாபாரம், அது வட்டிக்காரன் வாங்குவான், வீட்டுக்கு உள்ளவனு வாங்குவான், எவன் வேணாலும் வாங்குவான், அதுக்கு குடிகாரன் கூட வாங்குவான். அதுக்கு நம்ம என்ன செய்யறது, நம்ம வைக்கிறது என்ன, பேங்க் எப்ப துணை செஞ்ச வரும் தெரியுமா, ஓ நீ வரதட்சணை கல்யாணமா அப்படின்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க பார்த்து துணை செஞ்சீங்க. இப்ப பேங்க்னா நீங்க 50 கழிச்சுக்கிறீங்க, இப்பதான் துணை செய்யறீங்க. நம்ம என்ன செய்யறது இல்ல, அவன் பேங்கா இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன, நம்ம அதை கவனிக்கிறது இல்ல. அவன் செய்யறது நமக்கு தேவையும் இல்ல. நாங்க விற்கிறது தண்ணி, இந்த தண்ணிக்கு ஒரு ரேட்டு, இதான விஷயம். இதுல வந்து மார்க் அடிப்படையில் என்ன செய்யாது, இல்லைன்னா தேங்காய் கூட வைக்க முடியாதுங்க. தேங்காய் வாங்கிட்டு போய் சட்னி வைக்கவானா, சாமி உடைப்பானா, அது நமக்கு தேவையே இல்லை. அட தேங்காய் 10 ரூபா, சாமிக்கு உடைக்கணும், நீங்க எதுக்கு உடைச்சு 10 ரூபா கொடுற, அவன் சாமி கொடுத்த நமக்கு என்ன, சட்னி வச்சா நமக்கு என்ன, நம்ம வைக்கிறது என்ன. அந்த தேங்காய் ஹராமா இருந்துடக்கூடாது, ஹராமான பொருள் வித்துடக்கூடாது. தேங்காய் ஹலாலா இல்லையா, அது நல்லதுக்கு பயன்படுத்தும், நல்லது பயன்படுத்தும். பூ கூட வைக்க முடியுமா, பூ தான் சாமிக்கு போடுவான், கொண்டாடி வைக்க போறோம்னா பூ சாமிக்கு போட யாருக்கு தெரியும், அது உங்களுக்கு தேவை கிடையாது. பூ மூலம் 10 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இந்த மாதிரி தான். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அடிப்படை விளங்கிட்டோம்னு சொன்னா இந்த தொழில் விஷயத்தில் நமக்கு என்ன செய்யாது, குழப்பமெல்லாம் வராது. வரதட்சணை வாங்கட்டும் வாங்காம இருக்கட்டும், காபி ரூட் கல்யாணமா இருக்கட்டும், நீங்க கல்யாணம் உங்க கவனத்துல இல்ல, கல்யாணம் நின்றாலும் காசை வாங்கிட்டு வந்துருவீங்க. கடைசி நேரத்தில் பிரச்சனை, கல்யாணம் நின்று வச்சுன்னு வைங்க, சமையல் காசை கொடுறா, அப்ப நீ சமையல்காரன் தானே, கல்யாணம் நின்றதுனால காசு ஒத்துக்கிறீங்களா நீங்க, நீ கல்யாணம் பண்ணாம போய் எனக்கு சோறாக்குறது கூலி, நீங்க என்ன வாங்குறீங்க, சோறாக்குறது கூலியை கூடுறா. அப்போ இது வந்து ஏற்கனவே இந்த பதில் தான், இதான் நம்ம நிலைப்பாடு. முதல்ல எந்த ஒன்றை சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் இருக்கணும்ல. இது வந்து நான் கூடாதுன்னு சொல்லுவேன், ஏன்னா அதுக்கு என்ன ஆதாரம் என்கிட்ட இருக்குது, இது தீமைக்கு துணை செய்யறதுல வராது அப்படின்னா எந்த வியாபாரம் பண்ணக்கூடாது. ஹோட்டலில் சாப்பாடு கொடுக்குறோம்னா என்ன செய்யணும், யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், யார், அதெல்லாம் எல்லாமே ஒரு கேள்வி வரும். எத்தனை விஷயத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க, பார்சல் வாங்கிட்டு போவான், அதெல்லாம் என்னத்துக்கு காரியத்துக்கு வாங்குற, இந்த காரியத்துக்கு தரமாட்டேன், அந்த காரியத்துக்கு தருவேன், இப்படின்னா வியாபாரம் பண்ண இயலாது. ஒரு தொழிலுமே பண்ண இயலாது. எந்த தொழில் பண்ணாலும் சரி, ஒரு சைக்கிள் கடைக்கு வாடகை எடுத்தால் கூட அவன் எத்தனை விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போவான். உங்களுக்கு சைக்கிள் கடைக்கு வாடகை, அவ்வளோதான் விஷயம். மார்க் அப்படி வந்து கெடுபிடி பண்ணாத விஷயத்தை போட்டு என்ன செய்யக்கூடாது, பேணுதலுங்கிற பேரில் மார்க் ஆதாரம் இல்லாமல் நம்மளாக போட்டு கெடுபிடி பண்ணக்கூடாது. அவர் தவறாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு ஆள் இணைஞ்சிருக்கிறாரு, தவறாக சொல்லியிருக்கார், மார்க்கத்தில் ஹராம்ங்கிறது தவறாகவே சொல்லியிருக்கிறார். அதுதான் அதுக்கு பதில்.